சற்று முன் கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. சொத்து வரி வசூலில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 200 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இருந்த மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டார். மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சொத்து வரி வசூலில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன் வசந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 200 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளனர். மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பிலுள்ளார். நாகேந்திரன், இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. மதுரை மாநகராட்சியின் வரி வசூல் மோசடி தொடர்பாக சுமார் 200 கோடிக்கு மேல் மோசடி நடைபெற்றதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி தொடர்பாக மதுரை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இதுவரை சுமார் 12 பேரை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை மதுரை மாநகராட்சியில் பணியாற்றி தூத்துக்குடி மாநகராட்சியில் தற்போது பணியாற்றி வந்த உதவி ஆணையர் சுரேஷ்குமார் என்பவரை மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படக்கூடிய இந்த மதுரை மாநகராட்சியின் மேயராக இருக்கக்கூடிய இந்திராணி பொன் வசந்த் அவருடைய கணவர் பொன் வசந்த் அவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே மதுரை மாநகராட்சியின் வரி விதிப்பு குழு தலைவராக இருந்த விஜயலட்சுமியின் கணவர் வரி கண்ணன் என்பவர் ஏற்கனவே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையின் போது அவர் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குமூலம் காவல்துறையினர் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருந்தார். அதில் இந்த வரி வசூல் மோசடி தொடர்பான இந்த 200 கோடி ரூபாய் மோசடி தொடர்பான இந்த வழக்கில் எனக்கு மட்டும் தொடர்பு என்பது எனக்கு கண்டிப்பா இதில் தொடர்பு இருப்பதாகவும் மேலும் இந்த முறைகேட்டில் மதுரை மாநகராட்சியின் மேயர் அவருடைய கணவருக்கு முக்கிய பங்கு இருப்பதாக அந்த வாக்குமூலத்தில் கூறியிருந்தார். இது கடந்த சில நாட்களாக மதுரை அந்த மாநகரில் திமுக அந்த வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அம்பட்டு இந்த முக்கிய பிரமுகர்கள் தலைமறைவாக இருந்து வந்தனர். இந்த நிலையில் தான் மதுரை மாநகராட்சியின் அந்த மேயர் இந்திராணி பொன் வசந்தின் கணவர் சென்னையில் பதுங்கியிருந்த நிலையில் அவரை அந்த பொன் வசந்தை மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பாக இந்த முறைகேடு தொடர்பாக மதுரை மாநகராட்சி அதிமுக மாமன்ற உறுப்பினர் SMT ரவி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த அந்த வழக்கு அடிப்படையில் அவர் CBI விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த விசாரணை செய்த நீதிபதி இந்த வழக்கு தொடர்பாக CBI விசாரணை தேவையில்லை, மதுரை சரக காவல் DIG அர்ணவ்குமார் தலைமையில் அந்த சிறப்பு குழு அமைக்கப்பட்டு அவரது மேற்பரவில் இந்த விசாரணை நடைபெறும் என கூறியிருந்தார். அவர் அந்த விசாரணை குழு அந்த தலைவராக நியமிக்கப்பட்டது பின்னர் இந்த வழக்கு முக்கியத்துவம் பெற்று இதுவரை அந்த கடைநிலை ஊழியர்கள் மட்டும் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த வரி விதிப்பு குழு தலைவரின் கணவர் கண்ணன் ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று ஒரே நாளில் மதுரை மாநகராட்சியில் பணியாற்றி பணிமாறுதலாக தூத்துக்குடி மாநகராட்சி சென்ற உதவி ஆணையர் சுரேஷ்குமார் மற்றும் மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன் வசந்தும் தற்போது கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக சென்னையில் இருந்து காவல்துறையினர் வாகனத்தில் மதுரைக்கு அழைத்து கொண்டிருக்கின்றனர். நாளை அவரிடம் அந்த மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை அந்த அலுவலகத்தில் வைத்து விசாரணை என்பது நடைபெற இருக்கின்றது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி நாகேந்திரன். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.